ஒன்று நாளாகமம் 13வது அதிகாரம். 1. தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி. 2. இஸ்ரவேல் சபையையெல்லாம் நோக்கி, உங்களுக்குச் சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குச் சித்தமுமாயிருந்தால், இஸ்ரவேலின் தேசங்களிலெல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோடே தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோடே கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்துக்கு ஆள் அனுப்பி. 3. நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். 4. இந்த காரியம் சகல ஜனத்தின் பார்வைக்கும் செம்மையாயிருந்தபடியால் சபையார் எல்லாரும் அப்படியே செய்வோம் என்றார்கள். 5. அப்படியே தேவனுடைய பெட்டியை கீரியாத்யாரீமிலிருந்து கொண்டு வரும்படி தாவீது எகிப்தைச் சேர்ந்த சீகோர் நதிதுவக்கி ஆமாத்தின் எல்லை மட்டுமுள்ள இஸ்ரவேலையெல்லாம் கூட்டி. 6. கேருபீன்களின் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டியை யூதாவிலிருக்கிற கீரியாத்யாரீமுக்கடுத்த பாலாவிலிருந்து கொண்டு வரும்படிக்கு அவனும் இஸ்ரவேலர் அனைவரும் அவ்விடத்திற்கு போனார்கள். 7. அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபினதாபின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றிக் கொண்டு வந்தார்கள். ஊசாவும் அகியோவும் ரதத்தை நடத்தினார்கள். 8. தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாகச் சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடிப்பாடினார்கள். 9. அவர்கள் கீதோனின் களமட்டும் வந்தபோது மாடுகள் இடறினபடியினால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான். 10. அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் மூண்டவராகி அவன் தன் கையை பெட்டியண்டைக்கு நீட்டினதினிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவசமூகத்தில் செத்தான். 11. அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்ததினிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரே சுசா என்னும் பேரிட்டு. 12. அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்துக்கு கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி. 13. பெட்டியை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்திலே கொண்டு வராமல் அதை கித்தியனாகிய ஓபேதேதோமின் வீட்டிலே சேர்த்தான். 14. தேவனுடைய பெட்டி ஓபேதேதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேதேதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். 1 நாளாகமம் 14வது அதிகாரம். 1. தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாபதிகளையும் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறதற்கு கேதுருமரங்களையும் தச்சரையும் கல்தச்சரையும் அனுப்பினான். 2. கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தினிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். 3. எருசலேமிலே தாவீது பின்னும் அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணி பின்னும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 4. எருசலேமிலே அவனுக்கு பிறந்த குமாரரின் நாமங்களாவன சம்முவா, சோபா, நாத்தான், சாலொமோன். 5. இப்கார், எலிசுவா, எல்பெலேத். 6. நோகா, நெப்பேத், யப்பியா. 7. எலிஷாமா, பெலியாதா, எலிபெலேத் என்பவைகள். 8. தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது பெலிஸ்தர் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டான். 9. பெலிஸ்தர் வந்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள். 10. பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்புக்கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது கர்த்தர், போ, அவர்களை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றார். 11. அவர்கள் பாகால்பிராசீமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினாரென்றான். அதினிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால்பிராசீம் என்னும் பேரிட்டார்கள். 12. அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை விட்டு ஓடிப்போனார்கள். தாவீது கற்பித்தபடி அவைகள் அக்கினியாலே சுட்டெரிக்கப்பட்டன. 13. பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். 14. அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய்ச் சுற்றி முசுக்கட்டைச் செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. 15. முசுக்கட்டைச் செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது
யுத்தத்திற்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். 16. தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறிய அடித்தார்கள். 17. அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். 1 நாளாகமம் 15வது அதிகாரம். 1. அவன் தனக்கு தாவீதின் நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். 2. பிற்பாடு தாவீது, லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். 3. அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அதின் ஸ்தலத்திற்கு அதை கொண்டுவரும்படி தாவீது இஸ்ரவேலையெல்லாம் எருசலேமிலே கூடிவரச் செய்தான். 4. ஆரோனின் புத்திரரையும். 5. லேவியராகிய கோகாத் புத்திரரில் பிரபுவாகிய ஊரியேலையும் அவன் சகோதரராகிய 120 பேரையும். 6. மெராரியின் புத்திரரில் பிரபுவாகிய அசாயாவையும் அவன் சகோதரராகிய 220 பேரையும். 7. கெர்ச்சோன் புத்திரரில் பிரபுவாகிய யோவேலையும் அவன் சகோதரராகிய 130 பேரையும். 8. எலிசாபான் புத்திரரில் பிரபுவாகிய செமாயாவையும் அவன் சகோதரராகிய 200 பேரையும். 9. ஹெப்ரோன் புத்திரரில் பிரபுவாகிய எலியேலையும் அவன் சகோதரராகிய 80 பேரையும். 10. ஊசியேல் புத்திரரில் பிரபுவாகிய அம்மினதாபையும் அவன் சகோதரராகிய 112 பேரையும் தாவீது கூடிவரப்பண்ணினான். 11. பின்பு தாவீது ஆசாரியராகிய சாதோக்கையும் அபியத்தாரையும் லேவியராகிய ஊரியேல், அசாயா, யோவேல், செமாயா, எலியேல், அம்மினதாப் என்பவர்களையும் அழைத்து 12. அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம்பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டுவரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். 13. முதலில் நீங்கள் அதைச் சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழப்பண்ணினார் என்றான். 14. அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டுவர தங்களைச் சுத்தம் பண்ணிக்கொண்டார்கள். 15. பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள்மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். 16. தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரைத் தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் முதலிய கீதவாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷமுண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டுமென்று சொன்னான். 17. அப்படியே லேவியர் யோவேலின் குமாரனாகிய ஏமானையும் அவன் சகோதரரில் பெரகியாவின் குமாரனாகிய ஆச்சாப்பையும் மெராரியின் புத்திரரான தங்கள் சகோதரரில் குஷாயாவின் குமாரனாகிய ஏத்தானையும். 18. இவர்களோடுங்கூட இரண்டாவது வரிசையாக தங்கள் சகோதரராகிய சகரியா, பேன், யாசியேல், செமிரமோத், எகியேல், உன்னி, எலியாப், பெனாயா, மாசெயா, மத்தித்தியா, எலிப்பெலேக்கு, மிக்னேயா, ஓபேதேதோம், ஏயெல் என்னும் வாசல் காவலாளரையும் நிறுத்தினார்கள். 19. பாடகராகிய ஏமானும் ஆசாப்பும் ஏத்தானும் பஞ்சலோக கைத்தாளங்களை தொனிக்க பண்ணி பாடினார்கள். 20. சகரியா, ஆசியேல், செமிரமோத், எகியேல், உன்னி, எலியாப், மாசெயா, பெனாயா என்பவர்கள் அல்மோத் என்னும் இசையில் பாடி தம்புருகளை வாசித்தார்கள். 21. மத்தித்தியா, எலிப்பெலேகு, மிக்னேயா, ஓபேதேதோம், ஏயெல், அசசியா என்பவர்கள் செமனீத் என்னும் இசையில் பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள். 22. லேவியருக்குள்ளே கெனானியா என்பவன் சங்கீதத் தலைவனாயிருந்தான். அவன் நிபுணனானபடியால் கீதவித்தையை படிப்பித்தான். 23. பெரகியாவும் எல்கானாவும் பெட்டிக்கு முன்பாக காவல் காத்து வந்தார்கள். 24. செபனியா, யோசபாத், நெதனெயேல், அமாசாயி, சகரியா, பெனாயா, எலியேசர் என்னும் ஆசாரியர் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதினார்கள். ஓபேதேதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலாளராயிருந்தார்கள். 25.
இப்படி தாவீதும் இஸ்ரவேலின் மூப்பரும் 1000 சேர்வைக்காரரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேதேதோமின் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோடே கொண்டுவரப்போனார்கள். 26. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியைச் சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடியால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார்கள். 27. தாவீதும் பெட்டியைச் சுமக்கிற சகல லேவியரும் பாடகரும் பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவனாகிய கெனானியாவும் மெல்லிய புடவையான சால்வைகளை தரித்திருந்தார்கள். தாவீது சணல்நூல் ஏபோத்தை தரித்திருந்தான். 28. அப்படியே இஸ்ரவேலனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கெம்பீரத்தோடும் எக்காளங்கள் பூரிகைகள் கைத்தாளங்களின் தொனியோடும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். 29. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரமட்டும் வந்தபோது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா ஆடிப்பாடி வருகிறதைக் கண்டு அவனை தன் இருதயத்திலே அவமதித்தாள். 1 நாளாகமம் 16வது அதிகாரம். 1. அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகனபலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். 2. தாவீது சர்வாங்க தகனபலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்ந்தபின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதித்து 3. புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொருபடி திராட்சரசத்தையும் பங்கிட்டுக் கொடுத்தான். 4. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாகச் சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். 5. அவர்களில் ஆசாப் தலைவனும் சகரியா அவனுக்கு இரண்டாவதுமாயிருந்தான். ஏயேல், செமிரமோ, எகியேல், மத்தித்தியா, எலியா, பெனாயா, ஓபேதேதோம், ஏயேல் என்பவர்கள் தம்புரு சுரமண்டலம் என்னும் கீதவாத்தியங்களை வாசிக்கவும் ஆசா கைத்தாளங்களை கொட்டவும். 6. பெனாயா, யாகாசியேல் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள். 7. அப்படி ஆரம்பித்த அந்நாளிலேதானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது. 8. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். 9. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களையெல்லாம் தியானித்து பேசுங்கள். 10. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. 11. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். 12. அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. 13. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாயத்தீர்ப்புகளையும் நினைவுகூருங்கள். 14. அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாயத்தீர்ப்புகள் பூமியெங்கும் விளங்கும். 15. ஆயிரந்தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும். 16. அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். 17. அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. 18. உங்கள் சுதந்தரபாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். 19. அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சத் தொகைக்குட்பட்ட சொற்பஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். 20. அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் போனார்கள். 21. அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடங்கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு. 22. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். 23. பூமியின் சகல குடிகளே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். 24. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்துச் சொல்லுங்கள். 25. கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. 26. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள்தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். 27.
மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. 28. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதைச் செலுத்துங்கள். 29. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையைச் செலுத்தி காணிக்கைகளைக் கொண்டுவந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுதுகொள்ளுங்கள். 30. பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள், அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். 31. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக. 32. சமுத்திரமும் அதின் நிறைவும் முழங்கி நாடும் அதிலுள்ள யாவும் களிகூறுவதாக. 33. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டுவிருட்சங்களும் கெம்பீரிக்கும், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். 34. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 35. எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தைப் போற்றி உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை இரட்சித்து எங்களைச் சேர்த்துக்கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கியருளும் என்று சொல்லுங்கள். 36. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதாகாலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு ஜனங்களெல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். 37. பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாடக முறையாய்ச் சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாப்பையும் அவன் சகோதரரையும் ஓபேதேதோமையும் அவர்களுடைய சகோதரராகிய 68 பேரையும் வைத்து. 38. எதித்தூனின் குமாரனாகிய இந்த ஓபேதேதோமையும் ஓசாவையும் வாசல் காக்கிறவர்களாக வைத்தான். 39. கிபியோனிலுள்ள மேட்டின் மேலிருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற சர்வாங்கதகன பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனங்களை நித்தமும் அந்திசந்தியில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் கர்த்தருக்குச் செலுத்துவதற்காக. 40. அங்கே அவன் ஆசாரியனாகிய சாதோக்கையும் அவன் சகோதரராகிய ஆசாரியரையும் வைத்து. 41. இவர்களோடுங்கூட ஏமானையும் எதித்தூனையும் பேர்பேராக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற சிலரையும் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதிக்கவும். 42. பூரிகைகளையும் கைத்தாளங்களையும் தேவனை பாடுகிறதற்குரிய கீதவாத்தியங்களையும் தொனிக்கச் செய்யவும் அவர்களுடன் ஏமானையும் எதித்தூனையும் வைத்து எதித்தூனின் குமாரரை வாசல் காக்கிறவர்களாக கட்டளையிட்டான். 43. பின்பு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போனார்கள், தாவீதும் தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்பினான்.